நாளைக்கு நம்ம எல்லாருமே ஓட்டு போட போறோம். இவர் வந்தா நாட்டுக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு இந்த காலத்துல யாருமே ஓட்டு போட போறது கிடையாது. இவர் வந்தாருன்னா மாசம் நமக்கு ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும். இவர் வந்தாருன்னா மாசம் மாசம் நமக்கு ஒரு கேஸ் கிடைக்கும். இந்த மாதிரி சுயநலமா யோசிச்சுதான் இந்த காலத்துல உள்ள மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? சோ அந்த வகையில இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள் காமனா எல்லா மக்களுமே பயன்படக்கூடிய வகையில என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மொத்தம் தமிழ்நாட்டுல 4 கட்சிங்க இருக்குங்க, பெரிய கட்சி. சோ முதலாவது திமுக, ரெண்டாவது அதிமுக கட்சி, மூணாவது நாம் தமிழர் கட்சி, நாலாவது டிவிகே கட்சி. சோ இந்த 4 கட்சிக்குள்ள தான் இப்போதைக்கு போட்டியே போகுது. ஓகேங்களா? சோ முதலாவது திமுக கட்சியை நம்ம எடுத்துக்கிடுவோம். சோ அவங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதி எல்லா மக்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா, இப்ப 1000 ரூபாய் வீட்டுல உள்ள தாய்மார்கள் வாங்கிட்டு இருக்காங்களா, கலைஞர் ஊக்கத்தொகையா, அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாவா மாத்தி கொடுக்கப்படும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் வச்சு 2000 ரூபாய் இனிமேல் மாசம் மாசம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வாக்குறுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கூப்பனை நீங்க வச்சுக்கணும். அவங்க மேபி 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கூப்பனை பயன்படுத்தி உங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூப்பன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு தான் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய வகையில இருக்கு. இதை தாண்டி விவசாயிகளுக்கு தனியா கொடுத்திருக்காங்க, மீனவர்களுக்கு தனியா கொடுத்திருக்காங்க, மாணவர்களுக்கு தனியா கொடுத்திருக்காங்க, அது போக மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. பட் இது எல்லாமே எல்லாருக்குமே பயன்படுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப மீனவர்கள்னா மீன் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பயன்படும். விவசாயம்னா விவசாயம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகைக்கு வந்து பயன்படும். ஆனால் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய வகை சலுகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் 2000 ரூபாய் கிடைக்கும். மாசம் அந்த கூப்பன் 8000 ரூபாய் கூப்பன் வந்து கொடுக்குறாங்க. இது ரெண்டு தான் காமனா இருக்கு திமுக கட்சி பொறுத்த மட்டும் வரைக்கும். இப்போ அதிமுக கட்சிக்கு வரும், நம்ம இரட்டை இலை கட்சி. சோ இந்த கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களும் எடுத்த உடனே என்ன சொல்றாங்கன்னா எல்லா தாய்மார்களுக்கும் 2000 ரூபாய் நானும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கருணை தொகையா உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஒன் டைம் தான், மாசம் மாசம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா 100 நாள் வேலை வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கல்ல. சோ கிராமப்புறங்கள் எல்லாம் போனீங்கன்னா எல்லா ஊர்லயுமே இருக்கு 100 நாள் வேலை. சோ அது வந்து 150 நாள் வேலை வாய்ப்பா உங்களுக்கு உயர்த்தப்படும். எக்ஸ்ட்ரா ஒரு 50 நாள் கூட்டி போடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 50 பெண்களுக்கு, ஓகேங்களா? சோ ஓவராலா அம்மா இப்ப ஏதாவது பெண்கள் போய் பைக் வாங்க போறாங்க அப்படின்னா ஒரு 25,000 ரூபாய் மானியமா உங்களுக்கு நாங்க அதில் கொடுத்துடுறோம், பெண்கள் பேர்ல பைக் வாங்குறதா இருந்தா. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பசங்களுக்கும், பெண்களுக்கு தானே பேருந்து இலவசம் சொல்லிட்டு இருந்தாங்க திமுக கட்சியில. இப்போ அதிமுக கட்சியில என்ன சொல்ல வராங்கன்னா பசங்களுக்கும் உங்களுக்கு பஸ் வந்து ஃப்ரீயா நாங்க விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கேஸ் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது போக உங்களுக்கு கல்வி கடன் வந்தா ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் பொங்கல் போனஸா உங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா ரேஷன் கார்டு எல்லாத்துட்டுமே இருக்கும். சோ பொங்கல் போனஸா 1000 ரூபாய் உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். அம்மா வீடு எல்லாருக்குமே கட்டி தரப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சோ திமுக கட்சியை விட இவங்க வந்து எல்லா மக்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில நிறைய பெனிஃபிட் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மூணாவது உள்ள ஒரு கட்சி பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி. சோ இந்த கட்சியை பொறுத்த மட்டும் வரைக்கும் இவர் என்ன சொல்றாரு விஜய் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் எல்லா தாய்மார்களும் இந்த 2 கட்சியுமே 2000 ரூபாய் சொல்லிச்சா, இவங்க 2500 ரூபாய் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்காரு. அதுக்கப்புறமா வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா கொடுப்பேன். எடப்பாடியார் வந்து 3 சிலிண்டர் சொன்னாங்க, இவர் வந்து 6 சிலிண்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இது போக கல்யாணம் பண்ற பெண்களுக்கு வந்து தங்கம், பட்டு சேலை இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்ப 29 வயசு ஆயிட்டு எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு சில வாலிபர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு 4000 ரூபாய் 2500 ரூபாய் இப்படி படிப்புக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இதை தாண்டி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி உண்டு. அது நீங்க தமிழ்நாடு முழுவதும் எங்கனாலும் சுத்திக்கிடலாம். திமுக அதிமுக கட்சியை பொறுத்த மட்டும் என்னன்னா பர்டிகுலர் அந்த பிங்க் கலர் பஸ் இருக்கு பாத்தீங்களா, இல்ல மகளிர் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் உண்டு, அந்த பஸ்ல மட்டும் தான் ஃப்ரீயா போக முடியும். ஆனா விஜய் அவர்கள் வந்துட்டாருன்னா நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில எந்த கவர்மெண்ட் பஸ் போனாலும் சரி அங்க ஏறுற பெண்களுக்கு டிக்கெட் கிடையாது, டோட்டலி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா இது எடுத்துக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி இவங்களும் மீனவர்களுக்கு, மாணவர்களுக்கு, அதுக்கப்புறம் விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா சொல்லியிருக்காங்க. பட் காமனா பயன்படக்கூடிய வகையில இது மட்டும்தான். அடுத்ததா நாம் தமிழர் கட்சி. ஸோ இவங்களை பொறுத்த மட்டும் வரைக்கும் பெருசா சொல்றதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே காமனா உங்களுக்கு கல்வி இலவசமா கொடுத்துட்றேன், வேலை வாய்ப்பு எல்லாருக்குமே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைச்சிரும், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறத ஓவராலா சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன், இதை இலவசமா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஓகேங்களா? பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே சுயநலமா தான் யோசிப்பானே தவிர
இவர் வந்தா நாட்டுக்கு நல்லது நடக்கும், இவர் வந்தா நாட்டை இப்படி கொண்டு போய் நிப்பாட்டிடுவார் அப்படின்னு ஒரு 50 பேர் சொன்னாங்கன்னா 50 பேர் சுயநலமா தான் யோசிக்கிற ஆட்கள் இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓவராலா 4 கட்சிக்கு தான் போட்டியே இருக்கு. அந்த 4 கட்சியில 4 பேருமே என்னென்ன விதமான சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க முடிவு எடுத்துக்கங்க. அண்ட் முடிஞ்சா உங்களுக்கு ஏதாவது தைரியம் இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் காலியாக இருக்குது. எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. வரட்டுமா? தேங்க்யூ.